இன்னைக்கு மதுரை டு ராமேஸ்வரம் போன ட்ரெயினில் 400க்கும் மேற்பட்ட வடமாநில ரயில் பயணிகள் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. ராமேஸ்வரத்தில் டிக்கெட் பரிசோதகர் வந்து செக் பண்ணுறப்போ அதில் 300 பேர்கிட்ட வந்து ட்ரெயின் டிக்கெட் இல்லாமல் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது. அதில் 100 பேர்கிட்ட வந்து ஃபைன் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ரிமைனிங் இருந்த அந்த 200 பேர் ஜெய்ஹோ அப்படின்ற கோஷமிட்டு அந்த ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அண்ட் இவங்க மேலே எந்த ஒரு ஃபைனும் போடலை, எந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷனுமே எடுக்கலை. இதை பார்த்துட்டு இருக்கப்போ நமக்கு ஒரு விவேக் காமெடி தான் ஞாபகம் வரும். இந்தியன் ரயில்வேஸ் ஆக்ட் 1989 செக்ஷன் 138 படி ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது அண்ட் செக்ஷன் 146 ரயில்வே எம்ப்ளாய் அவங்களோட பணியை செய்ய விடாமல் தடுப்பது அண்ட் கூட்டமாக சேர்ந்து கோஷம் போடுறது, இது எல்லாமே தப்பு. பட் இதில் எந்த ஒரு ஆக்டுமே அந்த 200 பேருக்கும் வந்து நாளைக்கு இதே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து நிறைய பேர் வந்து ட்ரெயின் டிக்கெட் இல்லாமல் வந்து ட்ராவல் பண்ணிட்டு ஜெய்ஹோ அப்படின்னு சொல்லிட்டு கோஷமிட்டு போயிடுவாங்க. இதனால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ப்ராப்பராக ரிசர்வ் டிக்கெட் எடுத்து ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர். அந்த அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் போகிறது இல்லை, ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்லேயும் ஆக்குபை பண்ணுறாங்க. இதனால் அந்த ப்ராப்பராக ரிசர்வ் பண்ணி வர பேசஞ்சர்ஸ் தான் ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை அப்படியே வந்து கடந்து போயிட முடியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ரூல்ஸ்ன்றது எல்லாருக்குமே ஒன்று தான். ஈக்குவலாக எல்லாருக்கும் என்ன ரூல்ஸ் இருக்கோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ட் இதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வேஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றத வந்து நம்புவோம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.